அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் ரிஷபமனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/7/2025 அன்று. குரு பகவான் மிதுன மனையிலே தான் இருக்க போகிறார். புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார். சரி, எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 11/8/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது. சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் இருக்க போகிறாங்க. செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆனது இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கன்னி மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி என்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். ராசிநாதன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது ராசியில் இருக்கு. செவ்வாய் பகவான் கோபக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு இந்த சிம்மராசி என்பர்கள். அப்ப என்ன நடக்கும்? எல்லாமே ஒரு விரக்தியான ஒரு தன்மை இருக்கும். எல்லாமே தடைபட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற தன்மை இருக்கும். மனதில் சில குழப்பங்களை கொடுக்கும். அவ்வளவுதான். பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாகவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். அவர் விரையாதிபதியாக இருப்பார். அப்போ மனதில் எப்பவுமே ஒரு குழப்பம்ங்கிறது இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் டிசிஷன் ஏற்படுத்துறதுல கொஞ்சம் தடங்கள் இருக்கும். மனசு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன, ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும், அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சிம்மராசி என்பவர்கள் புரிந்து கொண்டாலே போதும். மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. உங்க ராசியிலேயே கேது இருக்கார். கேது இருக்கிறது ஞானக்காரகன் இருக்கிறது நல்லது. நீங்கள் எங்க வெளியில போனீங்கன்னாலும் விநாயகரை கும்பிட்டு நீங்க போனீங்கன்னாலே உங்க மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். சரி, 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி, தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் போய் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் 8ல் இருக்கார். 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப சனி என்கிறது உங்க ஜாதகப்படி ஆகாதவன், ஆறுக்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை கொடுக்கக்கூடியவன். அவன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் அதிபதி 12ல் போய் மறைஞ்சிருக்கு. அப்ப என்ன, பண விஷயத்துல கரெக்டா இந்த சிம்மராசி என்பவர்கள் இருக்கணும் அர்த்தம். பணத்தை உங்களுக்கு ஏமாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அப்போ கரெக்டா பண விஷயத்தில் கரெக்டா இருக்கணும், குடும்ப விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். குடும்ப விஷயத்துல உங்க 3ஆம் நபர்கள் குறுக்கீடு உங்க குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்வதும், நீங்க மற்றவர் குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வதும் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது. நீங்க நல்லதே சொல்ல போனால் எதையோ ஒரு குறை சொல்லி உங்க மனசுல டெம்ப்ட் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் கொஞ்சம் அனுசரணையோடு செல்லுவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பணம் கிடைக்குமா, இந்த மாதம் பணம், தன லாபம் கிடைக்குமா? நிச்சயமா உண்டு. ஏன் உண்டு? குரு என்கின்ற கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கார். தனக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரனோடு இணைவு பெற்று இந்த மாதம் இருக்க போகுது. எப்போ இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த 26
7/2025 ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துல போய் குருவோடு சேர்ந்து குரு சுக்கிரன் இணைவு பெற்று 5ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ பணம் என்பது நிச்சயமாக உண்டு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் சொல்றது பணம் கையாளுகின்ற விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், இதுல கரெக்டா இருந்துக்கணும். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா நீங்க அதை கட்ட வேண்டிய, அதனால ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். அப்ப என்ன சொல்ல வேணும், நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது. உங்க ஆள் மனது இது தப்புன்னு உள்ளே சொல்லிடும், அந்த விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சாலே போதும். இந்த சிம்மராசி என்பர்கள் 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல போய் அமர்வது சிறப்பு தான். அப்போ 3 நல்லா இருக்கு. டிராவல் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், நல்லதுதான். அலைச்சல் திருச்சலால் லாபம் உண்டா? உண்டு. சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் உண்டா? அது குறிப்பாக இளைய சகோதரர்கள் நல்லதா இருக்க போகுது, தப்பு இல்லை. உங்களுடைய தனஸ்தானத்தில் உங்க ராசியிலே தான் உட்கார்ந்துருக்கு. அப்ப சகோதர வகையில் அனுகூலம், ஆதாயம் நிச்சயமாக உண்டு. புதிய ஒப்பந்தத்தை இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா நிச்சயமாக புதிய ஒப்பந்தங்கள், செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம், புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே நீச்சத்தன்மையில் இருந்தார். நீச்சம் அப்படின்னா வலு குறைந்திருந்தார். இப்போ கேதுவோட சேர்ந்திருக்கார். அடுத்து 2ஆம் இடத்தில் வர்றார். அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டு, இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதாவது ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கான்னா இருக்கிறது. ஆனா டாக்குமெண்ட்டுக்கு காரகிரகமான புதன் போய் 12ல மறைஞ்சிருக்கார். அப்போ இடத்தை வாங்கினா, நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கணும். இங்க மட்டும்தான் உங்களுக்கு செக் வைக்கும். மற்றபடி நீங்க வாங்குறதுக்கு எந்த தடையும் இருக்க போவது இல்லை. ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால மனசு எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிட்டு வருத்தப்படணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அப்போ மனசுல திருப்தி இருக்காது. இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு 2 வருஷத்துக்கு வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மனம் சஞ்சலப்படும், மனம் அலைச்சல் திருச்சலோட இருக்கும். ஒரு ஹாப்பினஸ்ல ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தானே ஒழிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா இல்லை. 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிற சூப்பர். குழந்தைகளால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது குழந்தைகளால தான். அப்ப குழந்தைகளினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகள் என்ன ஆசைப்படுதோ, எங்க படிக்கணுங்குதோ, அல்லது அவங்களுடைய என்ன தன்மைக்கு இருக்கோ அதெல்லாம் சரி செய்வீங்க. அப்போ குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையும். அதுவும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரா, 5ஆம் இடத்தை வலுப்படுத்துதான். பூர்வீகம் நல்லா இருக்க போகுது. பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபடுத்துவீங்க. அப்பா அம்மா போய் பார்க்க போவீங்க. ஏன்னா சூரியன் 12ல இருக்கு. அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனை, அம்மாவுக்கு தொந்தரவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் இந்த காலகட்டம். அதை பார்ப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அருள் ஒன்றும் உண்டு. மாசம் குலதெய்வத்துக்கு சென்று வந்தீர்கள் என்றால் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒன்றுமே ஆக போறதில்லை. குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். குரு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு. குலதெய்வத்தின் அருள் உண்டு. எதனாலும் சரி குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மாசம் இனிமையா அழகா கடந்து போகும். அப்போ குலதெய்வத்தை வழிபடுவது சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இந்த எதிர்ப்பு 6க்குரியவன் அல்லவா, கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த 6க்குரியவன் போய் 8ல இருக்கார். ஜாக்கிரதையா இருக்கணும். எதிர்ப்பு, ஏமாறக்கூடாது. எதிர்ப்பாளர்கள் உருவாகுவார்கள். உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். எப்போ இவரை கவுத்தலாம், எப்போ இவருக்கு தொந்தரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற தன்மையில் இருந்துட்டே இருக்கும். நீங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்கு போயிடாதீங்க, அது விடை கொடுக்காது. 2 வருஷத்துக்கு இந்த வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ்
இதெல்லாம் போனீங்கன்னா சிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்குள்ளேயே மனசை உறுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த சிம்மராசி என்பவர்கள் போகக்கூடாதுங்கிறத 100% ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். ஏன்னா 6க்குரியவன் 8ல் இருக்குன்னா 6 வேலைக்குரியவன் போய் 8ல் இருக்கார். 6 வேலை 8 வலி. அப்போ வேலையில ஒரு வலி இருக்குன்னு அர்த்தம். வேலையில உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம். சிம்மராசி என்பவர்கள் வேலையில எதையாவது குறைச்சல் சொல்லிட்டே இருப்பாங்க. உங்க மேலதிகாரிகள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நீங்க நல்லதா பண்ணாலும் எதையோ ஒரு குறை இருக்கும், அல்லது நல்லதா உழைச்சாலும் உங்களுக்கு உழைக்கக்கூடிய உங்களுடைய ரெகனைசேஷன் மற்றவர்களுக்கு போகும். எனக்கு ப்ரமோஷன்னா அதில் ஒரு தடை ஒருத்தர் எதிர்ப்பு கொடுப்பான். ஸோ இந்த மாதிரியான தன்மை இருக்கிறதுனால சரியாக நடந்து வருது. எப்படி நடந்துக்கிறது? வளைவு நெளிவு சுழிவாக நடந்துக்குங்க, அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். மற்றபடி 6க்குரியவன் 8ல் இருக்கனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. புரிஞ்சுதுங்களா? ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் உண்டு, திடீர் இடமாற்றம் உண்டு. இது எல்லாத்தையும் கொடுக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்கும், அவ்வளவுதான். வேலையை மட்டும் விட்டு விட்டு தேடாதீங்க. ஏன்னா கோபமா செவ்வாய் ராசியில உட்கார்ந்துருக்கார், கோபம் வரும், டக்குன்னு டெம்ட் ஆவீங்க. வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. அப்படி மாறணுமா, பிடிக்கலையா, இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் சொல்றேன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு தான் போறாரு. அப்போ வேலையில சில அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் இல்லை, வேலையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை உண்டு, கிடைத்து விடும். ஏன்னா தனம் உங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா? தனம் உங்களுக்கு வரணும்னா வேலை உண்டு. அப்போ வேலை உண்டு, தொழில் உண்டு. ஆனால் அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய அதாவது 5-11 இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரம், ஒரு அதிசயம், குழந்தை பாக்கியம் டக்குன்னு கிடைச்சிடும். இல்லை வேலை டக்குன்னு கிடைச்சிடும். ஒரு வெளிநாட்டு போக நினைச்சிட்டு இருக்கீங்க, திடீர்னு நடக்கும். இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் சிம்மத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது, எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.